A71 மொபைல். இந்த மொபைல் வந்து பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். இது வந்து ஆகுது, சவுண்ட் வருது, ஆனால் ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக வருது. இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹொட் கன்னால் இந்த பேக் கவரை வந்து சைட் கோனரை ஃபுல்லாக வந்து ஹீட் பண்ணுங்கள். நார்மலாக ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணி கார்டால் கலட்டுங்க. ஓகே, இந்த மாதிரி ஓமி கார்டு அல்லது எக்ஸ்ட்ரா கார்டு, அது மாதிரி மெல்லிய கார்டு மாதிரி இருந்தால் உங்களோட மெட்டல் வந்து டேமேஜ் ஆகாது. ஸ்ப்ரிட்டுகள் வந்து போட வேணாம். இதில் போடாமல் ஸ்லோவாக உள்ளே போட்டு கலட்டுங்க. நீங்கள் டின்னர் இதில் யூஸ் பண்ணால் இதில் கலர் போய்த்திடும். ஸோ இது மாதிரி சில்வர் மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணினா கலர் போய்த்திடும். இந்த மாதிரி ஹீட் பண்ணி நீங்கள் மெதுவாக கலட்டுங்க. செப்பரேட்டர் மிஷின் இருந்தால் செப்பரேட்டர் மிஷினில் வச்சு உங்களை கலட்ட முடியும். பட் இதில் ஹீட் பண்ணி கட்டுறது தான் உங்களுக்கு ஈஸி. ஸோ இந்த மாதிரி சுற்றி வர மெதுவாக ஸ்லோவாக வந்து இதை வந்து மூவ் பண்ணி கலட்டுங்க. ஹார்டாக ட்ரை பண்ண வேணும். நார்மலாக வந்து இது போகணும். இப்படி நார்மலாக போய்ட்டு தான் நீ வந்து ஈஸியாக கலண்டு வரும். இல்லைன்னா உள்ளே இதோட பேக் கவர் வந்து ஸ்க்ரட்ச் ஆகி டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கவனமாக கலட்டி நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து அப்படி நீங்கள் ஃபுல்லாக க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து மெதுவாக நீங்கள் தூக்கணும். இதில் மெயின் ஸ்பெஷல் டெக்னிக் என்னென்னு சொன்னால் நீங்கள் அந்த க்ளூவை வந்து ரிமூவ் பண்ணிடணும். க்ளூ ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக இதை கலட்ட முடியும். ஓகே, ஜஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் மெதுவாக இது தூக்கி உள்ளே ஈக்கிறேன்னு பார்த்து இந்த க்ளூவால் வந்து நீங்கள் இதை வந்து கலட்டி எடுக்கணும். ஸோ இப்படி தூக்கி எடுக்கணும். மேலே தூக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து ஃபுல்லாக கழட்டியாச்சு. ஓகே, இது ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், இதில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் வந்து நீங்கள் கழட்டணும். ஸோ ஓகே, ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெனலை வந்து நீங்கள் தூக்கி எடுக்கணும். இதில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே வந்து இப்போ நான் காட்டுற ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அது ஃபுல்லாக ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட நகம் இருந்தால் நைல் இருந்தால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி உள்ளே போட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து டிக் டிக் அந்த மாதிரி சவுண்ட் வரும். இது லாக் வந்து அன்லாக் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்டுக்கும் வந்து நீங்கள் ஒரு நகத்தால் இதை கலட்டுறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து இதை உங்களால் கலட்டிக்கொள்ள முடியும். இது அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சிம்பிளாகவே இதை வந்து கலட்டிக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலட்டி இதை வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கே வந்து இந்த சிம் ட்ரேயை வந்து நீங்கள் கழட்டிக்கொள்ளணும். ஸோ ஓகே, நான் இதை டியூசர்னால இப்போ நான் இந்த சிம் ட்ரேயை வந்து கழட்டிக்கொள்கிறேன். ஸோ இந்த சிம் ட்ரே நீங்கள் கட்டாயமாக கழட்டிட்டு தான் இந்த பெனலை வந்து கலட்டணும். இல்லைன்னா இது வந்து சிம் ட்ரே உடஞ்சிடும், போர்டும் உடஞ்சிடும். ஓகே, அதனால் சிம் ட்ரேயை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கலட்டணும். இந்த மாடல் ஃபோனெல்லாம் A50, A71, A70 எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஃபோன் ஆகுது, ஆனால் பிளாக் ஸ்க்ரீன் வருது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை நீங்கள் டிஸ்பிளே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம் டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்கும் வரும். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த டிஸ்பிளே கனெக்டர் கலண்டுக்குது. ஸோ இதை நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கஸ்டமர்கிட்ட உங்கள்கிட்ட இதை வந்து நீங்கள் ரிப்பேர் அண்ட் சேவிங்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் எடுக்க முடியும். ஓகே, சம்டைம் மொபைல் வந்து கீழே விழுந்தாலும் இது வந்து இது வந்து வெளியே வரும். அவுட் வந்தால் இது வந்து சம்டைம் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இதை என்ன செய்யணும், இந்த மாதிரி டபுள் டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணினா இது வந்து சம்டைம் கொஞ்சம் ஃபிக்ஸாக இருக்கும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்க்ரீன் பிளாக்கில் வந்துச்சு. சார்ஜ் கடிச்சா டிங்குன்னு சவுண்ட் வருது. ஸோ சார்ஜ் கடிச்சா டிங்குன்னு சவுண்ட் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பவர் பட்டன் வச்சுன்னா டிங்குன்னு சவுண்ட் வருந்தால் வைப்ரேட் வருந்தால் ஃபோன் ஒர்க்குன்னு அர்த்தம். டிஸ்பிளே வருது இல்லை. ஸோ நீங்கள் அதை கலட்டி பார்க்கணும். டிஸ்பிளே பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் இந்த கேபிள் ஏதாவது ரிமூவ் ஆகிக்குதான்னு சொல்லி. ஸோ சம்டைம் வாட்டர் டேமேஜ் ஆகிக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது ஆல்கஹாலால் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி போட்டால் சம்டைம் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிட்டன் பேக் இதை வந்து ஸ்க்ரூவெல்லாம் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல கஸ்டமர்கிட்ட ப்ரைஸை சொல்லுங்கள். ப்ரைஸை சொல்லிவிட்டு நீங்கள் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த கனெக்டர் ரிமூவ் அமைக்கணும்னு இது மாதிரி டபுள் டேப் போட்டுடுங்க. டபுள் டேப் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த கோனரில் வந்து ஜஸ்ட்டு வந்து இதை ஓகே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணால் இது வந்து இந்த க்ளூ வந்து இதோட ஒட்டிக்கலாம். ஸோ அதனால் இது ரிமூவபிள் ஆகாது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டேப் பண்ணிக்கோங்க. இந்த லூஸான இடமெல்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணால் இது மேலே வராது. ஸோ நீங்கள் எல்சிடி ஃபிக்ஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஃபோன்லையும் இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து மொபைல் கீழே விழுந்தால் இந்த கனெக்டர் ரிமூவ் ஆகாது. ஸோ கனெக்டர் ரிமூவ் ஆனால் டிஸ்பிளே வேலை செய்யாது, கஸ்டமர் திரும்ப வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணும். ஸோ அதனால் டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. அது ஃபோன் ஆன் பண்ணி இந்த பேக் கவரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எல்லாம் வேலை செய்தான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த பேக் சென்சர் எல்லாம் கேமரா எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு க்ளூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப் க்ளூ பண்ணுங்கள், இல்லாட்டி நார்மலாக T70 இந்த க்ளூவை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஃபுல்லாக க்ளூ பண்ண வேணாம், கோனருக்கு அந்த நார்மலாக இந்த க்ளூ பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்திங் கஸ்டமர் திரும்ப வந்தால் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ. இது இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உள்ள பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் ஓகே. இந்த மாதிரி நார்மலாக க்ளூ பண்ணிக்கோங்க, ஃபுல் க்ளூ பண்ண வேணாம். ஓகே, இது ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கேமராலாம் க்ளீன் பண்ணுங்கள். ஓகே, சின்ன சின்ன டஸ்ட்டுகள் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஏர் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. கேமராவோட சைடை தான் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே. உடனே இந்த க்ளூவெல்லாம் டின்னரெல்லாம் வந்து டின்னர் கொஞ்சம் எடுத்து உடனே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து க்ளூ காயறதுக்கு முதல்ல க்ளீன் பண்ணால் இது ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ப்ரோ. சின்ன ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை உங்களுக்கு சேவை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம் கஸ்டமருக்கு. அப்புறம் உங்களோட மொபைலை செக் பண்ணி பாருங்கள். *#0 *##. ஓகே, ரெட் க்ரீனில் ஏதாவது டேமேஜ் இருக்கா? இல்லை, ப்ளூ. ஓகே, ரிசீவர் இந்த மாதிரி சவுண்ட் வந்து ஓகே. வைப்ரேட்டர் ஓகே. சென்சரை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சென்சர் எப்படி நீங்கள் மூவ் பண்ணும்போது இது க்ரீன் கலர் ஆகணும். இப்படி க்ரீன் கலர் ஆகுது இல்லை சென்சரில் பிரச்சனை இருக்குது. ஸோ சென்சரில் வந்து ஹார்ட்வேர் பிரச்சனை இல்லாமல் சாஃப்ட்வேர் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இந்த ப்ராக்சிமிட்டி சென்சர்னு சொல்லி அப்ளிகேஷன் இன்றைக்கி ப்ளே ஸ்டோரில் அதை டவுன்லோட் பண்ணி போட்டால் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும்.